வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் தாங்க. ஸோ கரெக்டான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு கரெக்டான எமோஷனலாக கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. மஞ்சரிக்கு எதுவும் ஸோ 2 பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஈவன் லாஸ்ட் டைம் ஆல்சோ. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி மேம் நான் அவங்களை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். வெளியே வந்து ஒரு நல்ல பாண்டிங் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக தொடரும், ஐ ப்ராமிஸ் அப்படிலாம் சொன்னார். ஸோ மஞ்சரி மேம் சொல்லியிருப்பாங்க, என்ன சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு. இல்லை மேம் அப்படி இல்லை, நான் அவங்கள பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன், அவங்க எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் பேச்சை பார்த்து நானும் பொறாமப்பட்டிருக்கேன், இப்படிலாம் பேசுகிறாங்களே, இவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக தெளிவாக கிளியராக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ 2 பேருமே எப்போவுமே ஒட்டிக்கிறாதுங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் போகும்போது அந்த வேர்டு வந்து கரெக்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் கரெக்டாக சொன்னது மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் கேம் தான். ஸோ வெளியே வந்து நம்மளுக்கு லைஃப் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்து நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது அந்த ஸ்பீச்சு நேச்சுரலாக. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து இங்கே மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கார்டன் ஏரியாவில். ஸோ அப்போ வந்து அருண் பிரசாத் போய் வந்து சொல்லுவார், ஜாக்லின் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, யார் வேணாலும் போயிருக்கலாம், நான் போயிருக்கலாம், நீங்கள் போயிருக்கலாம், விஷால் போயிருக்கலாம், யார் வேணாலும் போயிருக்கலாம். ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் யார் போவாங்க என்னன்னே தெரியாது. ஸோ இதுக்காக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை அருண், நான் வந்து என்னைய வந்து எல்லாருமே கண்டஸ்டண்ட்டாக பார்த்தீங்க, அவள் என்னை அப்படி பார்க்கல, அவள் இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியலை அப்படிங்கிறது மாதிரி சொல்லி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது கர்மா தான் ஞாபகம் வந்துச்சு. நேற்று வந்து ராணுவ போனப்போ கேள்வி பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ பிக் பாஸ்ட் ஆல் த பெஸ்ட்டு சொன்னார் ராணுவ, அவரை ஏன்டா டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி வந்து இவங்களே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த அருண் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அருண் சொன்னார், அதெல்லாம் கேம்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லாரையும் கண்டஸ்டண்ட்டாக பார்த்து விளையாட வேண்டிய கேம்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து ஆடியன்ஸ்கிட்ட தான் இருக்குது, அவங்க ஓட்டு போட்டு யாரை இது பண்ண போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. இனிமேல் அந்த நான் வந்து யாருமே உங்களை கண்டஸ்டண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் வந்து உங்களை இனிமேல் கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்க மாட்டேன். நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போவோம் இருக்கிற வரைக்கும். ஸோ கேமை நம்ம எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம வந்து நல்ல மெமரிஸ் போகும்போது க்ரியேட் பண்ணிட்டு போவோம். அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ அருண் பிரசாத் இன்றைக்கி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணார். இதுதாங்க அருண் பிரசாத்திட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. நல்ல ஒரு பாசமான ஒரு மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன்னா அது எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத் தான். ஸோ இஸ் டிசர்வ் டு பி இன் டாப் 5 என்னை பொறுத்த வரையில். ஸோ அது நடக்கும் அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் நிறையா நடக்கும் பிக் பாஸில். ஸோ ராணுவ வெளியானது மாதிரி. ஸோ மஞ்சரிக்கு ஓட்டு இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ராணுவ வெளியானது ஒரு ட்விஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனிவே பார்க்கலாம் டாப் 5 யார் அப்படின்னு. ஸோ ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கார். ஸோ 7 பேருமே நாமினேஷனில் இருக்காங்க. இதில் தெரிஞ்சிடும் யார் ஹை யார் லோ அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். see you.